நலம் வாழ்விப்போம். தொழில் பண்ணுங்க, என்ன முடியுமோ அதை செய்யுங்க, அதுல உயர்ந்துடலாம். நீங்க அவனை போல வரணும், அவன் பில்டிங் கட்டி கொடுத்துட்டான், இவன் கார் ஓட்டி ஜெயிச்சான், அதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமோ வெறும் பேப்பர் எடுத்துங்க. புரியுதா? ஒருத்தன் இருந்தா என்ன வேலை செய்யணும், என்ன கால் கம்யூனிகேஷன் பண்ணுவேன், அது முடியும். எங்கேயும் அலைய முடியாது. ஒரு போன் இருக்கு, ஒரு வீட்டுல அந்த போனை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு அவன் காலையில மார்னிங் சொல்லிட்டே இருக்கும்போது சொல்லு, இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்குது, டேஸ் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொருத்தன் சொல்றதையே குறிச்சு வச்சுக்கிட்டான். இவன் ஷேர் பண்ணும், மார்க்கெட்ல இறங்கியிருக்கேன், இவ்வளவு வாங்கியிருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கு, இப்படி போகுது, இவன் காடி வச்சிருக்கேன், விற்கணும் இருக்கான், இப்படி அவன் சொன்னதை குறிச்சுட்டு இவன் எவன் எதை வேணும்னு லிங்க் பண்ணி விட்டான். கமிஷன் இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா காடி வித்தவனும் வாங்கினவனுக்கு கிடைக்காத லாபம் இவனுக்கு. இந்த சினிமால அப்படிதான், ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவான் ப்ரொடியூசர்கிட்ட, 2 பேருக்கும் இல்லாத லாபம் யாருக்குன்னா மீடியேட்டருக்கு கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஒரு ஏரியாவை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு லிங்க் பண்ணி விட்டா அவன் 50 லட்சம் ரூபாய்க்கு அவன் கொடுப்பான், இவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நோகாம வாங்கிட்டு போயிடுவான். இத குறை சொல்ல முடியாது, அவன் டேலண்ட், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இவன் எவ்வளவு கடன் வாங்கி பணத்தை போட்டு இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்றான், அதுக்குன்னு படங்கள் தியேட்டர்களை பிடிச்சி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இவன் தனிப்பட்ட முறையில் ஒரே ஆளே சம்பாதிப்பு. இதான் லைஃப். அப்ப அந்த வாழ்க்கையை பற்றிய கணிப்பு ஞானத்தில் இருக்கிறது. ஞானம் உங்களை தெளிவடைய வைக்கிறது. ஞானம் உங்களை தோல்வி அடைய விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கு. அப்போ வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடையணும்னு சொன்னா, அந்த 2 பகுதியில நீங்க எங்க செட் ஆகணும், நிறைவுக்கு நீங்க. அவன் நிறைவுக்கு வரும்போது நீங்க எப்படி போகணும்னா, உங்களையும் மற்றவங்களையும் இந்த கம்பேர் பண்ணுவது, போட்டி போடுவது, அவனா நானாங்கிறது, அதுக்கு முன்னாடி செய்யணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி தூர வீசிட்டு இயல்பாக இருக்க. அதான் இயல்பாக இருங்க. இன்னைக்கு முடியலன்னா ஒரி பண்ணாதீங்க, இன்னைக்கே முடிச்சோன்னு அடிச்சுக்காது. பட் அதுக்காக சோம்பேறியா படுத்தக்கூடாது, ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்மமே கண்ணாயினால் நம்ம வேலையை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான். ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளவு கிடைக்குதோ அதுக்குள்ள சந்தோஷம். இதுக்குள்ள யார் மேலேயும் போட்டி பொறாமை பகை வைக்கவே கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை. இந்த ஞான வாழ்க்கை தான் உங்களுக்கு இந்த மண் வாழ்க்கையிலிருந்து விண் வாழ்க்கைக்கு மீட்டுச்சு. இப்ப இதுக்கெல்லாம் தானா தெரியுமானா, இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னு எல்லாம் உங்க விஷயங்கள் தான். தானா தெரியுமா? இது தெரிஞ்சிருக்கா? இப்ப சொன்ன பிறகு ஆமா ஆமா, கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்க்க ஸ்டைலா இருக்கமாமோ, நம்ம ஹேர் ஸ்டைல இப்படி சீவனத்தை இப்படி மாத்திக்கலாம்னு தோணும். எல்லாம் நம்ம உடம்பு தான். ஆனாலும் அவ்வளவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டை விட நம்ம சூப்பரா அங்க போய் நிக்கணும்னு நினைப்போம். அவன் பாடி வேற, அவன் ஸ்டைல் வேற, உன் ஸ்டைல் வேற. நீ ஒரி பண்ணாத, உன் அளவுக்கு போ. அப்பதான் அதுதான் நிறைவாக இருக்கு. அப்ப நீ போன இடத்துல அழகா பழகிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இல்லையா, வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அனுபவித்து வாழ முடியும் என்றால் நிறைவு பகுதியில் குடியிருக்க வேண்டும்.